2.5 ஆண்டு காலம் ஆட்சி முடிந்துவிட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்திலே 2 இடங்களிலே காவல்துறையினுடைய செயல்பாடு அவங்க செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, அரசு பண்ணணும் ஆசைப்படுறாங்க, கண்காணிப்பாளர் ஆசைப்படுறாரு, டிஎஸ்பி ஆசைப்படுறாரு, ஏஎஸ்பி ஆசைப்படுறாரு, இன்ஸ்பெக்டர் ஆசைப்படுறாரு. ஆனால் அவருடைய கைகள் கட்டப்பட்டுக்கின்றன. முதன்முறையாக அகஸ்வீஸ்வரம் ஒன்றிய கழக செயலாளர் திரு பாபு என்பவர் 6 மாதத்துக்கு முன்னால் காவல்துறை ஒருவரை, காவல்துறையினுடைய ஒரு கான்ஸ்டபிளை பலவூர் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து மண் எடுத்து வரும் பொழுது அவரை அடித்து உதைத்து அவர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. ஆக நான் கண்காணிப்பாளரிடம் கேட்பதெல்லாம், உங்கள் துறையிலே இருக்கக்கூடிய ஒரு காவலாளி அடிபட்டிருக்கிறார், அவருடைய நிலை என்ன? இன்று இதே ஒன்றிய கழக செயலாளர் ஒரு போலீஸ்காரரை அடித்துவிட்டு நாளைக்கு அவர் ஏன் எஸ்ஐயை அடிக்கக்கூடாது, நாளைக்கு ஏன் அவர் இன்ஸ்பெக்டரை அடிக்கக்கூடாது, நாளைக்கு ஏன் அவர் டிஎஸ்பி அடிக்கக்கூடாது, ஏன் நாளைக்கு உங்களே தாக்க வரக்கூடிய சூழ்நிலை இந்த ஆட்சியில் ஏற்படும். நாங்கள் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசினால், கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு கொலை நடந்திருக்கிறது. அந்த கொலைக்கு காரணமானவர் நீங்கள் இப்பொழுது விசாரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதிலும் ஒன்றிய கழக செயலாளர் இருக்கிறார், வழக்கறிஞராக இருக்கிறார், காணாத குறைக்கு அரசு வழக்கறிஞராக எர்னியல் கோர்ட்டிலே பணி செய்து கொண்டிருக்கிறார். இவர் இந்த மாவட்டத்திலே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளை பார்த்து கேட்கிறோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஏதாவது அண்ணா திமுக ஒன்றிய செயலாளர் கன்னியாகுமரி மாவட்டத்திலே கொலை குற்றத்திலே ஈடுபட்டிருக்கிறார்களா? இல்லை ஏதாவது ஒன்றிய கழக செயலாளர் காவல்துறை அதிகாரிகளை அடித்திருக்கிறார்களா? ஏன் உங்களால் பாபுவை கைது செய்ய முடியவில்லை? ஏன் உங்களுடைய கைகள் விலங்குகள் கட்டப்பட்டிருக்கின்றன? இந்த காவல்துறை என்பது நாட்டினுடைய மக்களுக்கு பாதுகாப்பு துறையாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நீங்கள் மேலே சொல்கிறார்கள் கீழே சொல்கிறார்கள் என்று ஆழ்வாய்மொழி காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்து, எதற்காக எஃப்ஐஆர்? அவர் மணலை திருடி வந்தார், அதை தட்டி கேட்டார் அந்த காவல்துறையினுடைய அதிகாரி காவலாளி. அவர் பலவூர் காவல் நிலையத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஏன் 6 மாத காலமாயும் அந்த காவலாளியை நீங்கள் மிரட்டிக் கொண்டிருக்கிறீர்கள்? சமரசத்துக்கு நீங்கள் முயற்சி இருக்கிறீர்கள். நான் இங்கே இருக்கக்கூடிய கண்காணிப்பாளரை காத்து கேட்கிறேன், ஐயா உங்களால் அவரை கைது செய்ய முடியவில்லையா? ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கிறது? ஐயா முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறாரா? உங்களுடைய துறையிலே, காவலுடைய துறையிலே, முதலமைச்சர் துறையிலே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் ஒரு காவலாளி அடிக்கிறார், உதைக்கிறார், அவர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. 6 மாதமாயும் இன்னும் கைது செய்யவில்லை. அப்படி என்றால் இந்த காவல்துறையை எப்படி அங்கே உள்ள காவலாளிகள் வேலை பார்ப்பார்கள்? அப்புறம் திமுக போறது, அங்கே போய் அமைச்சராகுது, ஏளனமாக பேசுவது, கடைசியில் ஊழல் சிறையிலே 360 நாள் நெருங்கிடும். கேட்டா இவன் யோக்கியன்னு பேசிட்டு இருக்க நாட்டில். இதுக்கெல்லாம் காரணம் யார்? இந்த முதலமைச்சர் பதவியும் எடுக்க மாட்டாங்க, கோர்ட்டு கேஸ் போடும். ஒரு முதலமைச்சருக்கு தெரியாதா? தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மாவட்டத்திலே கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு சிறிய மாவட்டம். கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் பட்டா கொடுத்தாங்க, போலியான பட்டாவை கொடுத்தார்கள், ஏமாத்து பட்டா. பொதுவாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு 1988-89 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இலவச பட்டா கொடுத்தார்கள். அந்த பட்டா கொடுக்கும் பொழுது ஏழை எளிய மக்களுக்கு இலவச பட்டாவை கொடுத்தார்கள். அவன் பாவம் வறுமையின் காரணமோ ஏதோ ஒரு சூழ்நிலை அதை வித்துட்டு போயிடலாம். வித்த அதிகாரிகளுக்கு வேற என்ன, பட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கணும், இதான் அதிகாரிகளுக்கு வேற. அதுவும் அந்த இனத்தை பட்டியலத்தை மற்றவர்களும் கொடுக்கணும். இவங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய கட்சியினுடைய அமைச்சர் துணை பொதுச் செயலாளர் இங்கே வந்து இந்த பட்டாவை கொடுக்க போறாங்க. அவன் பட்டா வாங்கின பூரா யாரு? விலைக்கு வாங்கி வசதியாக வீட்டில் டிவி வச்சிருக்கோம் பூரா அந்த பட்டா வாங்கிட்டு போறான். இதில் கிறிஸ்துவ தலித்துக்கு பட்டா கிடைக்கிற அவன் பூரா ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இது உனக்கு தேவையா? அரசியல்வாதிக்கு இது தேவையா?
ஒருத்தர் ஒரு லேண்டை வித்தாச்சுன்னா அந்த லேண்டுடைய பட்டா ஆட்டோமேட்டிக்காக மாறணும், இல்லாட்டா அது அதிகாரியை பார்க்கணும். என்ன சொல்கிறார்கள்? செம்பராம்பூர்ல பட்டா வாங்க வேண்டும் என்றால் 10,000 ரூபாய் அந்த விஓ லஞ்சம் கேட்கிறான்னு சொல்கிறார்கள். நீ எங்கேயாவது போய் மாட்டிக்கிட அதை நிறைவேற்றான்னு சொல்லிட்டு அதிகாரிகள்கிட்ட, ஏன் மோசமான கவர்மெண்ட், அவனும் வாங்குவான், ஒன்னையும் சேர்த்து பிடிச்சி கொடுத்துருவான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை